கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே. தமிழு எந்திரிக்கலையா? மணி 9 ஆகுது. ஃப்ரைடே நைட்டு ஃபுல்லா ப்ராஜெக்ட் டிஸ்கஷன், வீட்டுக்கு லேட்டா வர வேண்டியது, காலையில குப்புற படுத்து தூங்க வேண்டியது. டேய் எந்திரிடா, 10 மணிக்கு ஏதோ ஷார்ட் ஃபிலிம் டிஸ்கஷன் இருக்குன்னு வேற சொன்னீங்க. டேய் இந்த காஃபி பல்ல வளக்கிட்டு குடிச்சு தொலை. டேய் எந்திரிடா. என்ன பத்திரகாளி மாதிரியா? ஐயோ, என் பிள்ளைய எந்த காத்து கருப்பு அண்டிச்சோ, ஷார்ட் பிலிம்ல பேச ஆரம்பிச்சதுல இருந்து இப்படி ஆயிட்டானே. ஆண்டவா, என் பிள்ளைய காப்பாத்து. சரிமா சரிமா தவ சுப்ரபாதம் மாத சமஸ்த ஜகதாம் மதுகைட. வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசுறதுக்கு 2 பேர் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. திரு பாலாஜி சண்முகம், சமூக தன்னார்வலர், திரு நிர்மல் சிங்காரம், தேர்தல் கணிப்பு நிபுணர். உங்கள் இருவருக்கும் தமிழாய்வு டிவி சார்பாக வணக்கம். சொல்லுங்க திரு பாலாஜி, தேர்தல் முடிவுகள் வர தொடங்கி இருக்கு. தற்போதைய நிலவரப்படி யாரு ஆட்சி அமைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சதுதான். ஏற்கனவே முன்னாடி இருக்கிற கட்சிகள்லாம் ஆட்சி செஞ்சவங்க, அதனால அவங்களுக்கு நெகட்டிவ் ஓட்ஸ் விழத்தான் செய்யும். வாட் யூ லெஃப்ட் பிகைன் வில் ஹிட் த ரைட் பேக். ஸோ என்ன நம்ம செஞ்சிருக்கோமோ அதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். ஆனா திமுக கட்சிக்கு இதுதான் முதல் முறை தேர்தலை சந்திக்கிறாங்க. சார், அவங்க என்னதான் ஃபர்ஸ்ட் டைம் மக்களை ஃபேஸ் பண்ணாலும் கடந்த 15 வருஷமா மக்கள் பணியில் எழுதிட்டு தான் இருக்காங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நிறைய கட்சிங்க 5-6 வருஷம் இருக்காங்க, ஆனா வந்த இடம் தெரியாம போயிட்டாங்க. ஒரு பெரிய நடிகர் ஆளுங்கட்சிக்கு எதிராக அட்வர்டைஸ்மெண்ட் தான் பணம் கொடுத்தாரு. ஆனா ஒரு மூவி ரிலீஸ்க்காக அப்படியே பேக் அடிச்சுட்டு அப்படியே ப்ரெஷர்ல அப்படியே அடங்கி போயிட்டாரு. சரி, மற்ற கட்சி தான் ஜெனினாவா இருக்காங்க. அவங்க கிட்ட புது கான்செப்ட்லாம் எதுவுமே இல்லை. மற்ற கட்சியெல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு காசு தராங்க. ஆனா நம்ம தமிழ் கட்சி மட்டும் அவங்க மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, அவங்களே பல மடங்கு சம்பாதிக்கலாம்னு சொல்றாங்க. மற்ற கட்சியெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு பால் கொடுக்குறோன்னு சொல்றாங்க. நம்ம தமிழ் கட்சி மட்டும்தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டா பால் கறக்கிற மாடே வீட்டுக்கு வரணும்னு சொல்றாங்க. நம்ம மாநிலத்தில் பல இவெண்ட்ஸு அது காரணமே தமிழோட எஃபோர்ட்னால தான். நம்ம தமிழ் கட்சியோட டேக்லைனே மக்கள் நம்பிக்கையே நமக்கு வாக்கு, அதை என்றும் காப்பாத்து அப்படிதானங்க. ஆனா இந்த டவுன்லோடிங் கான்செப்ட் அவங்களோட தானே. ஆனா இந்த டவுன்லோடிங் கான்செப்ட் அவங்களோட தானே. ஆமாங்க, ரொம்ப பிரமிப்பா இருக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில ஒரு நெறியாளர் நடுநிலையா பேசுவாங்க. மற்றவங்க எல்லாம் அவங்க வாதத்தையும் எதிர்வாதத்தையும் வைப்பாங்க. இங்க எல்லாமே தமிழுக்கு தாங்க சப்போர்ட் பண்றாங்க. ஆனா தமிழோட வளர்ச்சி ஒரு யூனிக் கேஸ் தானே. இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி வரைக்கும் பார்த்ததே இல்லை. எப்படி உங்களை மாதிரி ஒரு சின்ன ஊர்ல இருந்து இவ்வளவு பெருசா சாதிச்சிருக்காரு? தனி கொஞ்சம் படம். ஆமாங்க, தொண்டை கொஞ்சம் ட்ரையா இருக்கு. சின்ன வயசுல இருந்தே எனக்கு தமிழ் தெரியும். தமிழ் நாங்க ஒன்னாதான் விளையாடுவோம். அவன் 3-4 வயசுலயே செஸ் பயங்கரமா எல்லாத்தையும் வின் பண்ணுவான். 8-9 வயசுல கிராண்ட் மாஸ்டர் பீட் பண்ணிட்டான். அதே மாதிரிதான் அவுட்டோர் கேம்ஸ் கிரிக்கெட்லயும் பேட்டிங் நல்லா பண்ணுவான், பவுலிங்கும் ஃபீல்டிங் எல்லாமே நல்லா பண்ணுவான். படிப்புலயுமே அவன் தான் டாப்பர். அவர் சின்ன வயசுல ஒரு ப்ராடஜியா இருந்திருக்கார் போட்டுருக்கே. ஆமா, அவன் காலேஜ் படிக்கிற மட்டுமே அவங்க அம்மா அப்பா அவன் படிச்சு வெளிநாட்டுல செட்டில் ஆயிடுவான்னு நினைச்சாங்க. பட் ஆனா அவனுக்கு சோஷியல் டெவலப்மெண்ட் தான் பயங்கர இன்ட்ரெஸ்ட். அவரு காலேஜ் படிக்கும் போது தாங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அது வேர்ல்டு வைல்டு ஒரு பெரிய வைரல் ஆச்சுங்க. நல்ல ஓட்டு. அந்த ஷார்ட் ஃபிலிம் ஒரு டபுள் ஓட்டிங் கான்செப்டை பேஸ் பண்ணது. இந்த இன்ஜினியரிங் மெடிக்கல் காலேஜ்ல எல்லாம் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்க மாதிரி ஒருத்தங்க நல்ல ஆட்சி பண்ணலன்னா அவங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் விழணும் அப்படிங்கிறது தான் தமிழோட தாட் ப்ராசஸ். அந்த டபுள் ஓட்டிங் கான்செப்ட் படி ஒரு ஆளுக்கு 2 ஓட்டு. ஒரு ஓட்டுக்கு ஆள் காட்டி விரல்ல மை, இன்னொரு ஓட்டுக்கு நடு விரல்ல மை. இப்போ இந்த இன்னொரு ஓட்டு மைய மற்ற விரலெல்லாம் வைக்கிற மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம். பட் ஆனால் அவன் நடு விரலில் தான் மை வைக்கிற மாதிரி அந்த ஃபிலிம் பண்ணியிருந்தான். ஏன்னா நல்லா ஆட்சி பண்ணலன்னா ஓட்டு போட்டு ஓட்டு அப்படிங்கிறத தத்ரூபமா சொல்லணும்னு நினைச்சான்.
ஏங்க ஒருத்தங்க நல்லாட்சி பண்ணலைன்னா இன்னொருத்தருக்கு ஓட்டு போட்டு போகலாமே. இப்போ நம்ம மற்றவங்களுக்கு ஓட்டு போட்டோம்னா மற்றவங்களாம் திருப்பி அவங்களுக்கே ஓட்டு போட்டு ஆட்சி கொண்டாந்துடுறாங்க. ஸோ இப்போ நம்ம எதிர்ப்பை ஸ்ட்ராங்காக தெரிவிக்கணும்னா 2வது ஓட்டுனால தான் முடியும். இப்போ ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கேண்டிடேட் இருப்பாங்கல்லங்க. ஆமாம் அதில் வந்து ஒரு 2 பேருக்குள்ள தான் பெரிய போட்டி இருக்கும். ஆமாம் இப்போ நெகட்டிவ் ஓட்டெலாம் வரும்போது மற்றவங்களுக்கெல்லாம் எல்லாம் ஜீரோவில் இருப்பாங்கல்லங்க. ஆமாம் அதில் வந்து ஒரு பெரிய கேட்ச் என்னன்னா, நீங்கள் சர்டைன் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த 2வது ஓட்டே உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ கிட்டத்தட்ட இப்போ ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும் டெபாசிட் வின் பண்ணுறதுக்கு. அது டைரெக்டாக அதே பெர்சன்டேஜோட மேட்ச் பண்ணிடலாம், இல்லைன்னா தொகுதிக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி கூட வைப்பாங்க. இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து வேர்ல்டு பூரா இவ்வளோ கண்ட்ரீஸில் எலெக்ஷன் சிஸ்டத்தையே சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு எப்படிங்க வந்துச்சு? ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ஒரு 3-4 மந்த்ஸ் ஒரு பெரிய நாய்ஸ்லாம் இல்லை. ஒரு 6 மந்த்ஸ் கழித்து ஒரு சின்ன கண்ட்ரியில் அதை பார்த்து அந்த சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு அவங்க இனிஷியேட் பண்ணி, இன்ஃபேக்ட் தமிழில் கூட கூப்பிட்டு இந்த அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்தப்ப என்னென்ன தாட் ப்ராசஸ் இருந்தது அதெல்லாம் அவன்கிட்ட ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 5-6 இயர்ஸ் ஆச்சு கம்ப்ளீட் பேக்ரவுண்ட் செக்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கண்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுதான் ஒரு மேஜர் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் மற்றபடி சின்ன சின்ன கண்ட்ரிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தோன்னே டவுன் த லைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு 15th இயரில் ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிலையும் வந்துடுச்சு. இந்த சிஸ்டம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் 5 இயர்ஸில் ஒரு மேஜர் கண்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கண்ட்ரிக்கு ப்ரெஷர் வந்து அவங்களோட நம்ம எலெக்ஷன் கமிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்பயும் தமிழ் வந்து கண்டெஸ்ட் பண்ணார். பட் அந்த டைமில் வந்து ஹி வாஸ் நாட் இந்த லைம் லைட். அதுக்கப்புறம் அவங்க களத்தில் இறங்கி நிறைய வேலைகள் லாஸ்ட் 5 இயர்ஸ் பண்ணி முடிச்சு இந்த வருஷம் ஒரு பெரிய ஸ்பாட்லைட் கிடச்சிருக்கு. அவங்க தான் வரணும்னு மக்களும் விரும்புகிறாங்க. ஸோ இப்போ இருக்க நிலவரப்படி அவங்க வந்தால் there will be a major change. போகலாங்களா? சரி, போய் பார்ப்போம். இப்போ நம்ம உள்ளூர் பார்த்துட்டு இருந்த மாதிரி தமிழோட கட்சி தான் 0 ஓட்ஸில் இருக்காங்க. இப்போ அவங்க ஜெயிச்சாங்கன்னா உலகத்திலே 0 ஓட்ஸில் ஜெயிச்ச முதல் கட்சி தமிழ் கட்சியோட தான் இருக்கும். கரெக்டு தாங்க. மக்களும் அதானே விரும்புகிறாங்க. தமிழ் என்னும் நாள் அட கனவா இது? டேய் எங்கடா இருக்க? நாங்களாம் வந்துட்டோம். பாலா வந்துட்டேன். கான்செப்ட் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி ஃபெட்னா அனுப்புனா செமையா இருக்கும். உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சொல்ற வேண்டியதுதான். சரி, என்ன டைட்டில் வைக்கலாம்? 2 ஓட்டு, ஈரோட்டு, கள்ள ஓட்டு. அட நல்ல விஷயம் தானே சொல்றோம். நல்ல ஓட்டு. சூப்பரா தமிழ். Let's get started. அதிர்வுல Oh, that's real good.
சொல்லுங்க ஜேகே. நான் இங்கே இருக்கேன். You've got to get a hold of yourself. Come and check.